அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு போடுறதுக்காக இருக்கேன். இது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம். காரணம் பெரும்பாலும் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்டாக்கா ரியல் எஸ்டேட்டில் வந்து போடுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் மனம் வாங்குறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பட்டா சிட்டா கிட்டா என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் அதை விற்க முடியுமா, அது எத்தனை வருஷத்தில் விற்க முடியும், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஓரளவு ரீசனபிள் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு வில்லா விற்கிறேன், இது போல் மெட்ராஸில் பல இடத்துல ரியல் எஸ்டேட்டுக்கு நான் இப்போ யூஏயில் இருக்கேன். கடுமையான ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டில் வந்துக்கிட்டு கடுமையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி பேங்க் லோன் தரேன், அது தரேன், இது தரேன்ட்டு. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம கால்குலேஷன் பேனால் எழுதி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மாயாவே இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் இது வந்துக்கிட்டு சரி என்ன பார்த்துக்கிடுவோம், வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துக்கிட்டு பேங்க் தானே தர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம லோனை வாங்கிடுவோம். ஆனால் இப்போ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கினோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா நீங்கள் லோனுக்கு மட்டுமே பே பண்ணுவீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் அந்த பில்லை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும்போது நீங்கள் அதோடைய வேல்யூவை பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பில்டிங்க்கு வந்து பொதுவாகவே டிப்ரிஷியேஷன் இருக்குது. ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வில்லா கட்டினீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு ரெண்ட் வந்து 40,000 50,000 மேக்ஸிமம் வரும். அவ்வளோதான். அந்த 40,000 50,000 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெனண்ட் வந்து நல்ல டெனண்ட்டாக இருக்கணும், வந்து தங்கக்கூடியவங்க. அவங்க வந்துக்கிட்டு உங்களுக்கு இப்போ சரியில்லாத ஆளாக போயிட்டாக்கா உங்களுக்கு வந்து உங்களால் அந்த காசை வாங்குறது பல கஷ்டமாக போயிடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வகையில் கோல்டில் போடுறது வந்து ரொம்ப 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 ஈஸி. நம்ம வந்து கையில் சாலிடாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் உடனே விற்றுட்டு உடனே காசு. இதே லேண்டில் போட்டீங்கன்னாக்கா லேண்டெல்லாம் யாருக்கு சரியாக வரும்னு சொன்னாக்கா, நம்ம காசு வந்துக்கிட்டு அதிக மிச்சமாக இருக்குதுல்ல, பல பிஸ்னஸ்ஸு பல இன்கம் அதில் வர்றவங்களுக்கு வந்து அது ஓகே. நம்ம சாதாரண நடுத்தர மக்களுக்கு வந்து மெயினாக வந்து சொந்த வீடு கட்டுறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மஸ்ட்டு கட்டி ஆகணும். சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். வீடு தான் நம்மளுக்கு நிம்மதி. வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு களைப்பு அடங்கிறதுக்கு வந்துக்கிட்டு சொந்த வீடு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அது வந்து வீடு சொந்தமாக கட்டுறது பிரச்சனை இல்லை. வாடகைக்கு வந்து பெரும்பாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 9 பேர் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாடகைக்கு வந்துக்கிட்டு நான் வீடு கட்டி விட போகிறேன், அப்போ நான் பட்ஜெட்டு அது இதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அவங்களுக்கு எழுதி காமிச்சேன். இது போல் நீங்கள் வந்து ஒரு 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா உங்களோட இன்கம் எத்தனை வரும், உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இது கிடைக்கும். அப்போ வந்து அந்த டிப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ கட்டடத்தோட வேலையை பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு சாதாரணமாக காசை வச்சுருந்து நீங்கள் மாதம் அதை நீங்கள் செலவு பண்ணால் கூட உங்களுக்கு தொல்லையே இல்லாமல் உங்களுடைய அந்த காசு அப்படியே போயிட்டுருக்கும். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸில் போடலாம். பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்தாக்கா போடலாம். பிஸ்னஸ் தெரியாமல் வந்து சும்மா நம்ம படக்குன்னு போய் இறங்கிடக்கூடாது. இறங்கிட்டேன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏன்டா பிஸ்னஸில் இறங்கணும்னு மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்போம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ பல ஆளுக்கு வந்துக்கிட்டு பிஸ்னஸ் அப்படி தான், பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் பிஸ்னஸில் போகிறேன்ட்டு. பிஸ்னஸில் போட்டாக்கா அது என்ன செய்ய போகிறோம், அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன, மார்க்கெட் சம்மந்தமான ரிசர்ச்சு, நம்மளுக்கு எவ்வளோ பேக்கப் தேவை, பணம், இன்கேஸ் நம்ம ஃபெயிலியராக போனால் என்ன பேக்கப் ஆல்டர்னேட் சொல்யூஷனு, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு தான் பிஸ்னஸில் இறங்கணும். சும்மா வந்துக்கிட்டு அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் இறங்கிடக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இந்த நாட்டில் நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ சிரமமாக இருக்குது. சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் நான் கூட ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஊரில் ஒரு இடம் வச்சுருந்தேன். அதை விற்றுட்டு நான் போய் சென்னையில் போயிட்டு ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி வாங்கும்போது அதை இன்னை வரைக்கும் விற்கணும்னு நினைக்கிறேன், விற்க முடியலை. காரணம் என்னன்னாக்கா, பல பிரச்சனைகள். நம்ம வந்து எந்த நம்ம ஏரியாவில் இருக்கோமோ அந்த இடத்துல நீங்கள் நிலமா இருந்தாலும் வாங்க பாருங்கள். ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் அந்தாக்கா நம்மளால் டெய்லியும் போக முடியும் வர முடியும்னாக்கா அதை வாங்கிக்கலாம். சும்மா அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு என்னமோ 300 கிலோமீட்ரு 500 கிலோமீட்டர் அங்கங்கே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த இடத்த போய் நம்மளோட இடம் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மண்டை வலிக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எங்கே நிலம் வாங்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப கிளியராக கட் அண்ட் ரைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணினாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அல்லாமல் சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க.
இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து சில என்னுடைய நண்பர்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பெனி தான் ஒரே இடத்த 3 பேருக்கு விற்றுக்கிறான். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? பல ஃபைட்டுக்கு அப்புறம் அதில் டயர்டே ஆகி போயிட்டான். அதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அதான் இப்போ உள்ள நிலைமை என்னன்னாக்கா, எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய இந்த பணம், நம்மளுடைய உழைப்பு வந்து வீணாக போயிடக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள். அதுபோல் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ டெய்லி சொல்லுவாங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்பாங்க. இன்றைக்கி விற்ற ஒரு டன்னு இன்றைக்கி இரும்பு வச்சுக்கிட்டேன்டாக்கா நெக்ஸ்ட்டு மேபி 3 மந்த்தோ 6 மந்த்லையோ அது இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகுனாக்கா நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு கையில் காசு இருந்துச்சுன்னாக்கா ஓகே, வீடை கட்டுங்க. கையில் காசு இல்லாமல் கடனை வாங்கி கட்டினாக்கா இப்போ உள்ள சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கனால நம்ம அது மாதிரி விஷயங்களெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்களுடைய சம்பாதித்ததை கரெக்டாக வேஸ்ட் பண்ணிடாமல் நல்ல மாதிரி வச்சுருங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் முழுமையாக செலவு பண்ணிடாமல் ஒரு 30% ஒரு சேவிங்கில் வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு வந்துக்கிட்டு நாளை ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டு வயதான காலத்துலேயோ அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு நம்ம நல்லா முடியாமல் போயிட்டாலோ இல்லாட்டி ஜாப் லாஸ்ட் ஆகிட்டாலோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நம்மளால் சர்வை பண்ண முடியும். அதனால் குறைஞ்சதும் மினிமம் சேவிங் ஒரு 30% வச்சுக்கிடுங்க. ஃபேமிலிக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது மாதிரிலாம் பண்ணுங்கள். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிற வேணாம். நீங்கள் ஸ்பெஷலி இந்த வில்லா இது மாதிரிலாம் இந்த நான் இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி பில்டர்ஸ் வந்துக்கிட்டு ரொம்ப கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஷோ நடந்துக்கிட்டே இருக்குது. யூஏயில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி மார்னிங் ஈவினிங் எல்லா நேரத்தில் ரேடியோவில் கிறுக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரும் போய் ஏமாந்துடாதீங்க, விழுந்து மாட்டிக்கிடாதீங்க. காசு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அப்போ வாங்கி போடுங்க, அது வேற கதை. நடுத்தர விஷயமா இருக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து ஒன்றும் சொல்லலை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.